ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான ஒரு ஞானம் என்னன்னா, ஒரு வீட்டில் எப்போ போகணும், எவ்வளவு மணி நேரம் உட்காரணும் அப்படின்ற ஞானம் வேண்டும். அவங்க வருந்தி அழைக்கலாம், ஆசையாக அழைக்கலாம், அந்த வீடு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், அந்த வீடு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கலாம். ஆனால் கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். என்னென்னா, சில வீட்டுக்குள்ளே அடிக்கடி நீங்கள் போகக்கூடாது. இதில் பல விளைவு இருக்கிறது. ஒன்று, அவங்க சலிப்பாங்க, நம்ம வர்றதை விரும்ப மாட்டாங்க. சிலருக்கு பாருங்கள் இந்த ஞானமே இல்லை, அவங்க நம்மளை விரும்புகிறாங்களா இல்லையா. அவங்க சிலர் பாருங்கள், இவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்ன உடனே சிலர் சொல்லுவாங்க, இல்லை பிரதர் நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். ஆனால் இவங்களுக்கு அது புரியவே புரியாது. இவங்க உடனே சொல்லுவாங்க, அப்படியே பிரதர் நீங்கள் போயிட்டு வாங்க, வந்ததுக்கப்புறம் வரேன், நாளைக்கு வரேன். அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க, அவங்க நம்ம வர்றதை விரும்பலை, நம்மளை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இந்த ஞானமே இல்லை. அவங்க நம்மளை வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க போய் வெகுளி மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போது ஏசப்பா ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இதில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக ஞானம் வேணும். அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு போனால் ஆகாரத்தை எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவங்களா இருக்கட்டும், ஆனால் பைபிள் வார்த்தை போய் சொல்லாது. தயவு செய்து இன்னொருத்தருடைய வீட்டிற்கு அடிக்கடி போகாதீங்க. அது பலவிதமான பிரச்சனையை உண்டு பண்ணும், சந்தேகங்களை உண்டு பண்ணும், சுற்றி இருக்கிறவங்களுடைய பார்வை மாறும், அது அவங்க நம்மளை அவமதிக்கிறது மாதிரி இருக்கும், அந்த மரியாதை நம்மளை விட்டு போயிடும். சிலர் டிவி பார்க்குறதுக்கு, பேசுகிறதுக்கு, இன்னொன்று டியூஷன், இப்படி எத்தனை பிரச்சனையை நான் பார்த்துருக்கேன்னு தெரியுமா என்னுடைய ஊழியத்தில். அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்து தேவையில்லாத நேரத்தில் போய் உட்கார்ந்து நிறைய பிரச்சனையை சந்தித்தவர்கள். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஞானத்தை கிருபையாக தரட்டும். தயவு கூர்ந்து இந்த ஞானத்திற்காக ஜெபியுங்கள். ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு இந்த இடத்துக்கு போகலான்னு வரும்போது ஆண்டவர் தடுத்தாராமா, இல்லை அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு. அப்போது சில இடத்திற்கு போக வேண்டான்னு ஆண்டவரே நம்மை தடுக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருடைய மனைவி, அவர் வேலைக்கு போயிடுவாங்க. இவங்க வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டில் போய், அவங்க ரொம்ப வெகுளி, அவங்க வீட்டில் நடந்ததெல்லாம் பக்கத்தில் உள்ள சிஸ்டர்ஸ் கேட்பாங்க. கேட்ட உடனே எல்லாம் ஓப்பனாக சொல்கிறது, என்ன நடந்துச்சு, அவர் இப்படியெல்லாம் பேசினார், இப்படியெல்லாம் நடந்துச்சு. இதை வச்சே கடைசியில் அவங்கள ரொம்ப மோசமாக பேசி அவங்க அந்த இடத்த விட்டே காலி பண்ணி வர வேண்டிய சூழ்நிலை உண்டாச்சு. காரணம் என்னென்னா, அடிக்கடி ஒரு வீட்டில் போய் உட்கார்றது. சிஸ்டர்ஸும் அப்படி தான், அம்மாங்களும் அப்படி தான். உங்கள் வீட்டில் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு டைம் போகிற வழியில் ஒரு டைம் பார்க்குறீங்க, அது பரவாயில்ல. ஆனால் ரெகுலராக இன்னொருடைய வீட்டில் போய் உட்கார்றது அந்த அளவுக்கு அது நல்லதாக இருக்காது. உலகத்தினுடைய பார்வைக்கும் நல்லா இருக்காது, உங்களுக்கும் அது நல்லா இருக்காது. ஒருவேளை அந்த பழக்கம் இருந்தால் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்க.